இந்த நாளிலும் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் आज के दिन जो ध्यान के लिए हमने लिया वो वचन மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் मलाकी की पुस्तक அப்படி 4வது அதிகாரம் उसका 4वां अध्याय அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். उसका 2रा वचन। ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். परंतु तुम्हारे लिए जो मेरे नाम का भय मानते हो, धर्म का सूर्य उदय होगा और उसकी किरणों के द्वार तुम्हें चंगा हो जाओगे और तुम निकलकर पलों हुए बछड़ों के समान और फदोगे। இந்த மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது ये मलाकी के पुस्तक 4वां अध्याय 2रा वचन में पढ़ते समय என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் जो मेरे नाम का भय मानते हो, நீதியின் சூரியன் உதிக்கும், धर्म का सूर्य उदय होगा அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். और उसकी किरणों के द्वारा तुम चंगा पाओगे। நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். तुम निकलकर पले हुए बछड़ों के समान कूदोगे और फूदोगे। 3 விதமான ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ 3 प्रकार के आशीर्वाद बताया गया है। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் சூரியன் உங்கள் மேல் பிரகாசிக்கும். परमेश्वर कहते हैं धर्म का सूर्य उदय होगा அந்த செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். और उसकी किरणों के द्वारा तुम चंगे हो जाओगे। நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். तुम निकलकर पले हुए बछड़ों के समान बढ़ोगे। நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து. धर्म का सूर्य यीशु मसीह है। அதனால தான் நம்ம மோசே ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது इसीलिए जब मूसा अपने लोगों का आशीर्वाद करते समय கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி यहोवा अपना चेहरे की ज्योति तुझ पर प्रकाशित होकर உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். तुझ पर अनुग्रहित रहे। கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரசன்னமாக்கி परमेश्वर अपने मुंह की ज्योति को तेरे ऊपर प्रसन्न होकर உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. तुझे शांति दे। அப்ப கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும்போது जब परमेश्वर अपने चेहरे की ज्योति हम पर प्रकाशित करते समय, கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மளே பிரசன்னமாக்கும் போது जब परमेश्वर की किरणों हमारे ऊपर लगते समय, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபையும் சமாதானத்தையும் கத்த तब கட்டளையிடுகிறார். परमेश्वर हमें अनुग्रह और शांति देता है। அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். परमेश्वर अपना चेहरा की ज्योति हम पर प्रकाशित करता है। இரண்டாவது கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார். दूसरा परमेश्वर हमें अच्छा बल देता है। மூன்றாவது தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொழுத்த கன்றுகளைப் போல வளர பண்ணுகிறார். और तीसरा पले हुए बछड़ों के समान वो बढ़ाता है। இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் अगर ये 3 प्रकार के आशीर्वाद हमें पाना होगा तो அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு முதல் வார்த்தை वहाँ पहला क्या लिखा है? என் நாமத்துக்கு பயப்படுகிறவன் எவனோ, जो मेरे नाम का भय मानते हो, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். जो मेरे नाम का भय मानते हो उन पर धर्म का सूर्य उदय होगा। ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிருக்கிறது. परमेश्वर के सम्मुख में आने वाले लोगों को परमेश्वर का भय मानना है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? परमेश्वर का भय मानना उसका मतलब क्या है? இன்னைக்கு अनेक மக்களுக்குள்ள अनेक விதமான பயங்கள் இருக்கிறது. आज बहुत लोगों के बीच में बहुत प्रकार का भय है। இருளை கண்ட अनेकருக்கு பயம். अंधकार को देखेगा तो डर। லைட் போடாம படுக்க மாட்டாங்க. वो लाइट के बिना सोते ही नहीं है। லைட் போட்டா தான் படுப்பாங்க. लाइट डालेंगे तो ही सोएंगे, ஏன்னா இருளை கண்ட ஒரு பயம். क्योंकि अंधकार को देखेगा तो एक डर। சரீரத்தில் வருகிற வியாதியை கண்டு ஒரு பயம். शरीर में होने वाली बीमारियों को देखकर डर। अनेकருக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு பயம். और बहुत लोगों को अपने बच्चों को लेकर डर है। எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். भविष्य को लेकर डर है। இன்னைக்கு अनेकருக்கு பிசாசை குறித்து ஒரு பயம். आज बहुत लोग ऐसे भी होते हैं कि भूत को देख के डरते हैं। அப்ப இப்படிப்பட்ட பலவிதமான பயம் உள்ளத்தை ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. ऐसे बहुत प्रकार का भय उनके मन पर छाया गया है। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा உலகத்தின் முடிவு பரியந்தம் संसार के अंत तक சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். सदा दिन में तेरे साथ रहता हूँ। அப்ப கர்த்தர் நம் கூட இருந்தால் परमेश्वर अगर हमारे साथ रहे இந்த பயத்துக்கு எல்லாம் வழியே இல்ல. तो इस भय का कोई मतलब नहीं है। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பையனை டியூஷன்ல சேர்த்தாங்க. एक लड़के को ट्यूशन में उसको डाला गया। புரியும்படியா அந்த ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். आपको समझने के अनुसार मैं कहती हूँ, அவன் டியூஷன் கிளாஸ் வந்து வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம். ट्यूशन जो क्लास है उसके घर से थोड़ा दूर था। அவன் கிளாஸுக்கு போயிட்டு வரும்போது जब वो ट्यूशन जाते आते समय அங்க வழியிலே ஒரு புளிய மரம் இருக்கிறது. वहाँ आते समय एक इमली की झाड़ है। அவன் ஒழுங்கா தான் போயிட்டு வந்துட்டு இருந்தான். और अक्सर सही से वो जाकर आता था। ஆனா யாரோ ஒருவர் அவனிடத்துல சொல்லி கொடுத்தாரு, किसी ने उसको ऐसा बताया था, நீ டியூஷன் போயிட்டு வர்ற வழியில ஒரு புளிய மரம் இருக்கு. तू जो ट्यूशन जाता है उसके मार्ग में एक इमली का झाड़ है। அந்த புளிய மரத்துல பேய் உட்கார்ந்திருக்கு. उस इमली के पेड़ में एक शैतान बैठा है। இந்த
கேட்ட உடனே அவனுக்கு பயம். ये सुनते ही वो बहुत डर गया। நான் போவே மாட்டேனா. मैं अब से ट्यूशन ही नहीं जाऊंगा। எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. कितना ही उसको बताया गया। கூட வர்ற பிள்ளைகளோட சேர்ந்து நீ போ. तू जो अपने साथ आने वाले बच्चों के साथ तू जाना। டீச்சருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ தைரியமா போ. मैं टीचर से फोन करके बात करूंगी, तू बड़े धैर्य से जाना। பையன் டியூஷனுக்கு போவே மாட்டேன்டா. लड़का ट्यूशन को ही नहीं गया। என்ன செய்யணும்? अभी क्या करना है? நீங்க என் கூட வந்தா நான் போறேன். अगर आप मेरे साथ आओगे तो ही मैं जाऊंगा। எவ்வளவு சொல்லி கேட்கல. कितना उसको बताने पर भी वो नहीं गया। அவங்க அம்மாவை கூட போன போது जब उसकी माँ भी उसके साथ गई, அவன் தைரியமாய் டியூஷனுக்கு போகிறான். वो बड़े हिम्मत के साथ वो ट्यूशन गया। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள अनेक பயம். आज भी बहुत लोगों के अंदर यही डर है। இந்த பயங்கள் உண்டாக காரணம் என்ன? ये डर होने की क्या बातें हैं? இருளை கண்டால் பயம் உண்டாகிறது. अंधकार को देखेगा तो डर, பிள்ளைகளை பார்த்து ஒரே பயம். बच्चों को देखेगा तो भी डर लगता है, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். भविष्य को लेकर डर है। இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் உள்ளே வர காரணம் என்ன? ऐसे सब डर हमारे मन में आने की क्या वजह है? கர்த்தர் கூட இல்லாததனால தான் இந்த பயம். क्योंकि परमेश्वर हमारे साथ नहीं है, इसलिए हम डरते हैं। கர்த்தர் கூட இருப்பாரானால் अगर परमेश्वर हमारा संग रहे तो தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. तो हमें किसी बातों की डरने की जरूरत नहीं है। வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं, என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். मेरे नाम का जो भय मानते हैं उन पर धर्म का सूर्य उदय होगा। அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? परमेश्वर का भय मानने का मतलब क्या है? கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். आज्ञा पालन करना ही परमेश्वर का भय मानने का मतलब है। நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் शास्त्र में पढ़ते समय ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 22वां अध्याय में அவருடைய 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது अगर उसका 12वां अध्याय में जब हम पढ़ते हैं, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், अब्राहम को देखकर परमेश्वर ने कहा, 100வது வயதுல பிறந்த ஒரு மகன், जो उसके 100वां उम्र में जो जन्माया गया बच्चा, உன் ஏக புதல்வனும் तेरा पुत्र, एकलौता पुत्र, உன் நேசகுமாரனும் तेरा प्रेमी पुत्र, அந்த ஈசாக்கை எனக்காக மோரியா மலையில போய் பலி செலுத்து என்று சொன்னார். उस ईसा को मेरे लिए तू मोरिया पर्वत पर बलि चढ़ाना। நீ எதற்கு சொன்னார்? क्यों उसने कहा? ஆபிரகாம் என்னை நேசிக்கிறானா? क्या अब्राहम मुझसे प्रेम करता है क्या? அது 100 வயது கழிந்தவன் பெற்றெடுத்த குமாரனை நேசிக்கிறானா? क्या उसका 100वां उम्र में जो जन्मा है उस बेटे को प्रेम करता है क्या? இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வரும்போது आज बहुत लोग जो उद्धार पाकर परमेश्वर में आते हैं, கர்த்தரை அதிகமாய் वो நேசிக்கிறார்கள். परमेश्वर से बहुत प्रेम करते हैं, கர்த்தரை அதிகமாய் वो நேசிக்கிறார்கள். परमेश्वर से बहुत ही प्रेम करते हैं। அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விரும்பின ஆசீர்வாதங்கள் வரும்போது जब उनकी वो जो भी चाहते वो आशीर्वाद जब उनको मिलते समय, அவருடைய வாழ்க்கையில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு குறைவு நிறைவாகும் போது जब उनकी सारी जरूरत पूरे होते, कमियां दूर होती है, ஆசீர்வாதத்தை கர்த்தரை மறந்துவிட்டு जो आशीर्वाद देने वाले उस परमेश्वर को भूलकर, இன்றைக்கு अनेகர் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி और ஓடுகிறார்கள். आज बहुत लोग आशीर्वाद के पीछे दौड़ते हैं। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर देखता है, இவன் என்னை நேசிக்கிறானா? क्या ये मुझसे प्रेम करता है क्या? உன் பிள்ளையை நேசிக்கிறானா? क्या उसके बच्चे से प्रेम करता है இது क्या? கர்த்தர் ஆபிரகாமுக்கு வைத்த சோதனை. ये परमेश्वर ने अब्राहम को रखा हुआ परीक्षा है, இந்த சோதனையிலே ஆபிரகாம் ஜெயம் பெற்றார். परंतु इस परीक्षा में अब्राहम ने जय पाया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा है, 100வது வயதிலே எனக்கு குழந்தை தந்த கர்த்தர், जो 100वां उम्र में मुझे जो बच्चा दिया हुआ परमेश्वर, என் குழந்தை மரித்து போனாலும் உயிரோடு எழுப்பவர் வல்லமையா இருக்கிறார். अगर मेरा बच्चा मर भी जाए उसे फिर से वो जीवित करने के लिए वो सामर्थ्य है। இந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தபடினா ये विश्वास अब्राहम के अंदर था, इसीलिए ஆபிரகாம் தைரியமாய் தன் பிள்ளையை பலி செலுத்த மோரியா மலைக்கு கொண்டு போனார். इसलिए अब्राहम बड़े हिम्मत के साथ मोरिया पर्वत पर उसने बलि चढ़ाने के लिए गया। அவனுடைய குமாரனை கடத்தி उसका बेटे को लेटकर அவனை பலி செலுத்துவதற்காக பட்டயத்தை ஓங்கின போது जब उसके बेटे को बलि चढ़ाने के लिए अपना तलवार खींचा, அங்கே ஒரு சத்தம், वहाँ एक आवाज आया। அங்கே கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், वह परमेश्वर का दूत कहता है, ஆபிரகாமே, हे अब्राहम, நீ உன் பட்டயத்தை உன் பிள்ளையின் மீது போடாதே. तू अपने तलवार को अपने बच्चे के ऊपर मत रखना। நீ பட்டயத்தை உன் பிள்ளை மேல போடாதே. तेरे तलवार को तेरे बच्चे के ऊपर मत रखना। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहाँ ऐसा लिखा है, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், अब मैंने तुझे जान लिया हूँ। நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். अब मैं जानता हूँ कि तू परमेश्वर का भय मानता है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். अब मैं जानता हूँ। இப்ப அறிந்தாரு. कब जाना? கிட்டத்தட்ட 117 வயசு இருக்கும் ஆபிரகாமுக்கு. 117 उम्र होगा। அது வரைக்கும் ஆபிரகாம் கர்த்தரை தான் பின்பற்றி போனார். तब तक परमेश्वर का ही पीछा किया था ये अब्राहम। அப்ப ஆபிரகாம் தன்னை பின்பற்றி வந்த போதிலும் जब अब्राहम उनका
पीछा करने पर भी அவனுக்கு கிட்டத்தட்ட 117 வயது ஆகும்போது लगभग उसको 117वां उम्र होने पर கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், तब परमेश्वर अब्राहम को देखकर कहा, இப்பொழுது அறிந்திருக்கிறேன் अब मैं जानता हूँ, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். अब मैं जान गया कि तू परमेश्वर का भय मानता है। எப்பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறார்? कब कहता है? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்த போது जब परमेश्वर की बातों को अब्राहम ने उसी तरह आज्ञा पालन किया तब கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு கீழ்ப்படிகிற ஒரு மனுஷன். तब परमेश्वर कहता है कि तू मेरा भय मानने वाला मनुष्य है। யார் மீது கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளி பிரகாசிக்க பண்ணுவார்? किस पर अपना मुंह का चेहरा परमेश्वर प्रकाशित करेगा? யாருக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார்? किसको परमेश्वर चंगाई देगा? யாரை கர்த்தர் கொழுத்த கன்றுகளைப் போல வளர வைப்பார்? किसको बछड़ों के समान वो बढ़ाएगा? கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர். जो परमेश्वर का नाम का भय मानता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। வாரத்துல ஒரு நாள் ஆராதனைக்கு வந்துட்டு போறதுனால அல்ல, हफ्ते में एक दिन आराधना में आने जाने से नहीं, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். परमेश्वर का भय हमारे अंदर होना है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் போது जब परमेश्वर का भय मानना हमारे अंदर होगा तो ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிற எல்லா பாவமான காரியங்களையும் கண்டித்து உணர்த்துவார். परमेश्वर हमारे जीवन में होने वाली सारी पापों की बातों में हमें स्मरण दिलाएगा। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் जब हम शास्त्र में पढ़ते हैं அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. बहुत सारी घटनाएं बताए गए हैं। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே ஆனால் जब परमेश्वर का भय मानना किसी व्यक्ति के अंदर होगा तो கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் களவு செய்ய மாட்டார். जो परमेश्वर का भय मानता है वो कभी चोरी नहीं करेगा। நீ எனக்கு பயப்படுகிற பயத்திலே வளர வேண்டுமானால் अगर तू परमेश्वर का डर के अंदर बढ़ना होगा तो களவு செய்ய கூடாது. तू चोरी नहीं करना। களவு செய்கிறவனுக்குள்ள தேவ பயம் இல்ல. जो चोरी करता है उसके अंदर परमेश्वर का भय नहीं है। களவு செய் வஞ்சனை செய்ய கூடாது. और फसाना नहीं है ஏமாற்ற கூடாது. और बैर नहीं करना நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண கூடாது. और भरोसा को तोड़ना नहीं है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறேன். परमेश्वर का भय मेरे अंदर है क्या, ये कर कर हमें स्मरण करना है। நீங்கள் களவு செய்கிறவர்களா இருந்தால் தெய்வ பயம் உங்களுக்குள்ள இல்ல. अगर तुम चोरी करते हो तो तुम्हारे अंदर परमेश्वर का भय नहीं है। நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றுவர்களாய் வஞ்சிக்கிறவர்களா இருந்தால் தெய்வ பயம் உங்களுக்குள்ள இல்ல. अगर तुम किसी को फंसाते हो तो तुम्हारे अंदर परमेश्वर का भय नहीं है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். हमारे अंदर परमेश्वर का भय मानना है। ஒருவருக்கொருவர் நீங்கள் பொய் சொல்லாதிருப்பீர்களாக. एक दूसरों के अंदर तुम झूठ मत बोलना। பொய் சொல்லுகிறவருக்குள்ள தேவ பயம் இல்ல. झूठ जो बोलता है उसके अंदर परमेश्वर का भय नहीं है। வேதத்தில் எழுதப்பட்ட ये வார்த்தைகள். शास्त्र में लिखा गया हुआ वचन है। லேவியராகமம் 19 அதிகாரத்தை நீங்கள் வீட்ல போய் வாசிப்பீர்களானால் लेवियों के पुस्तक 19वां अध्याय अगर अब तुम घर पर जाके पढ़ोगे तो கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், परमेश्वर कहता है कि मैं यहोवा हूँ, நான் கர்த்தர். मैं यहोवा நீ हूँ। தேவனுக்கு பயப்படும்படிக்கு, तू परमेश्वर का भय मानने के நீ लिए, கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு तू यहोवा का भय मानने के लिए களவு செய்யாதிருப்பாயாக. तू चोरी न करना। நீ கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு तू परमेश्वर का भय मानना है इसीलिए மற்றவர்களை நீ ஏமாற்றாத. तू दूसरों को फंसाना ना। நீ கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு तू दूसरों का डर भय मानना है तो ஒருவருக்கொரு பொய் சொல்லாத. तू एक दूसरों में झूठ मत कहना। சின்ன பிள்ளைகள் பொய் சொல்லும், छोटे बच्चे बहुत झूठ बोलते हैं। படிக்கிற பிள்ளைகள் பொய் சொல்லும். जो पढ़ाई लिखाई करते हैं वो झूठ बहुत बोलते हैं। நல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. अच्छा दोस्त रहेगा। நாளைக்கு பரீட்சை, कल अगर परीक्षा होगा तो இன்னைக்கு போய் கேட்பாங்க, आज एक दूसरे से पूछेंगे எப்பா நீ இதெல்லாம் படிச்சிட்டியா? क्या तूने ये सब पढ़ा क्या? நான் ஒண்ணுமே படிக்கல. अरे मैंने तो कुछ नहीं पढ़ा हूँ, நான் ஒண்ணுமே படிக்கல. मैंने कुछ नहीं पढ़ा हूँ, என்னதான் எழுதுவேன்னு எனக்கே தெரியல. मैं ही नहीं जानता हूँ कि मैं क्या लिखने वाला हूँ। அப்ப கேக்குற ஆளுக்கு ஒரு தைரியம், तो सुनने वाले इंसान को बहुत हिम्मत मिलता है। ஏன்னா அவனே படிக்கல. अरे उसने ही नहीं पढ़ाई किया है। நல்ல மார்க் எடுக்க கூட அவனே படிக்கல. जो अच्छा मार्क लेता है वो खुद ही नहीं पढ़ाई किया है। ஒரு தைரியம் வந்துரும். तो उसके अंदर हिम्मत आ जाती है। அப்ப நம்ம படிக்கலன்னு என்ன? तो हम पढ़ाई नहीं किया तो क्या होगा? பரீட்சை நடக்கும். तो परीक्षा होते समय பரீட்சை பேப்பர் திருத்தி கையில வந்தா जब परीक्षा सुधर कर अपने हाथों में मिलते समय எந்த क्वेश्चनக்கு ஆன்சர் படிக்கலன்னு சொன்னானோ जो लड़का कहा था कि उसने कुछ नहीं पढ़ा है அதே क्वेश्चनக்கு ஆன்சர் ஃபுல்லா க்ளீனா எழுதிருப்பான். और वो सारा जवाब लिखा होगा, அப்பதான் தெரியும் तभी हम जान सकते हैं இந்த ஆள் எவ்வளவு பொய் சொல்றான், இந்த பையன் எவ்வளவு பொய் तो ये சொல்றான். लड़का कितना झूठ बोलता है। பொய் சொல்றது, झूठ बोलना, ஏமாத்துறான்.
फंसाता है। நம்ம சொல்லியாச்சுன்னா அவனும் படிச்சிருவான். अगर मैं बता दूंगी तो वो भी पढ़ लेगा। தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். एक दूसरे एक के अंदर एक झूठ मत बोलना। கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதீர்கள். और तुम परमेश्वर का पवित्र नाम को उल्लंघन न करना। நான் கர்த்தர், मैं यहोवा हूँ। எனக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கும்படிக்கு मेरा जो भय तुम्हारे अंदर होने के लिए என் நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்காதீர்கள். मेरा पवित्र नाम को तुम बिगाड़ो मत। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து हम பார்க்கணும். अपने आप को जांच कर देखना है। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता है எழுதி இருக்கிறபடியே जिस प्रकार लिखा है கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. परमेश्वर का नाम तुम्हारे द्वारा निंदा होता है। நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா தூசிக்கப்படுகிறதா? क्या हमारे द्वारा परमेश्वर का नाम महिमा होता है या निंदा होता है? நம் மூலமாய் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுமையானால் நமக்குள்ள தெய்வ பயம் இல்லை. अगर हमारे द्वारा परमेश्वर की नाम की निंदा होता है तो हमारे अंदर परमेश्वर का भय नहीं है। நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்பீர்களானால் अगर तुम परमेश्वर का भय मानने वाले होंगे तो உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுங்கள். तुम्हारे द्वारा परमेश्वर की नाम की महिमा होना कर ये प्रयास उठाइए। கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. तुम परमेश्वर की पवित्र नाम को बिगाड़ना नहीं है। அவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். सबको परमेश्वर ने अपने स्वरूप के अनुसार बनाया है। கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை தந்திருக்கிறார். परमेश्वर ने अच्छा आरोग्यता भरा हुआ शरीर हमें दिया है। நம்முடைய சரீரத்தில் எந்த ஊனமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு தந்திருக்கிறார். हमारे शरीर में किसी बातों की कमी न होते हुए परिपूर्ण रीति से परमेश्वर ने दिया है। ஆனால் சிலர் பிறந்திருப்பது செவிடனாய் कोई பிறந்திருக்கிறார்கள். लोग ऐसे होते कि उनके जन्माने में वो बहरे हो रहते हैं சிலர் பிறக்கும் போது குருடனாய் और பிறக்கிறார்கள். कोई अंधे होकर जन्माते हैं। அப்ப நல்ல ஆரோக்கியமாய் பூர்ண வளர்ச்சி அடைந்த சரீரத்தோடு இருக்கிறவர்கள் जो पूरी तरह से आरोग्यता से रहने वाले शरीर लेकर சரீர அங்கத்திலே குறைவுள்ள மக்களை பார்த்து जो हमारे शरीर के अंग में किसी के शरीर के अंग में कमजोरी हो तो அவரை அற்பமாய் நினைக்க கூடாது. उनको हमें तुच्छ नहीं समझना இன்னைக்கு है। தேவனுடைய பிள்ளை நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन हम कैसे हैं? அங்கத்துல குறைவுள்ள மக்களை பார்த்து நாம் என்ன சொல்லுகிறோம்? जो कमजोरी है उन इंसान को देखकर हम क्या बोलते हैं? ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் அதை புரிந்து கொள்வது கிடையாது. बहुत लोग इस बातों को नहीं समझते हैं। உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். अपने आप को स्मरण कर कर देखिए। சப்போஸ் நீங்க செவிடராய் இருப்பீர்களானால், अगर आप खुद अगर बहरे होंगे तो நீங்கள் ஒரு ஊமையாய் இருப்பீர்களானால், अगर तुम मुखे होंगे तो உங்களை மற்றவர்கள் ஊமை என்று கூப்பிடுவார்கள். अगर जब कोई दूसरा तुम्हें अगर मुखा कहे तो உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். तुम्हारा मन कितना ही वेदना होगा। அதே போலதான் மற்றவர்களே. वैसे ही दूसरे को भी होता है। செவிடனை நிந்தியாதே, इसीलिए बहरे को निंदा मत कर। ஊமையில நிந்திக்காதே. जो मुखा है उसको कुछ बोल मत। குருடான ஜனங்கள், குருடான மக்கள் जो अंधे लोग होते हैं ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் நிற்பார்கள். जो रोड क्रॉस किया बिना ऐसे ही खड़े रहते हैं। சில பிள்ளைகள் அவங்க கூட்டி கொண்டு ரோட கிராஸ் பண்ணி விடுவாங்க. बहुत सारे लोग उनको रोड क्रॉस करने के लिए मदद करते हैं। ஆனா சிலர்கள் कोई लोग அந்த குருடர்கள் வருகிற பாதையில பெரிய கல்ல தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. जो अंधे आने वाले रास्ते में एक बड़ा पत्थर रखते हैं। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நான் கர்த்தர், मैं यहोवा हूँ। எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு உண்டாகும்படியா मेरा भय तेरे अंदर होना है, इसीलिए குருடனுக்கு முன்பாக தடுக்கலை கொண்டு வைக்காத. इसलिए अंधे के सामने उसको रुकावट के समान कुछ मत रख। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। இதெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ये सब வேண்டும். परमेश्वर का भय हमारे अंदर है कर क्या हमें स्मरण कर कर देखना है। கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம், जो परमेश्वर की आराधना करने आते हैं, சபைக்கு வருகிறோம், कलीसिया में आते हैं, கர்த்தர் நம்மில் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், अगर परमेश्वर हमें आशीर्वाद करना है तो கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால், परमेश्वर अपना चेहरे की ज्योति हम पर प्रकाशित करना हो तो கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மில் பிரசன்னமாக்க வேண்டுமானால், अगर परमेश्वर अपने किरणों के साथ हमारे ऊपर उज्जवल होना है तो கர்த்தர் நமக்கு கிருபையும் சமாதானமும் கட்டளையிட अगर வேண்டுமானால், परमेश्वर का अनुग्रह और शांति हमें मिलना हो तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை தர வேண்டுமானால், अगर परमेश्वर हमें अच्छा आरोग्यता भरा हुआ शरीर हमें देना है तो தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உண்டாயிருக்கிறது. परमेश्वर का भय हमारे अंदर होना है। அப்ப பார்க்கிறார் கர்த்தர், परमेश्वर हमें देखता है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவர்களுக்குள்ள இருக்குதா? क्या इनके अंदर मेरा भय इनके अंदर है क्या? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? क्या परमेश्वर का भय इनके अंदर है क्या? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் முதலாவது செய்யக்கூடிய கீழ்ப்படிதல். परमेश्वर का जो भी भय मानता है वो पहला काम आज्ञा पालन करता
है। தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் கீழ்ப்படிகிறவன். जो परमेश्वर का भय मानता है वो आज्ञा मानता है। கீழ்ப்படிந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ கீழ்ப்படிகிறவன். जो आज्ञा मानने वाले अब्राहम को देखकर कहते हैं, परमेश्वर तू मेरी बातों की आज्ञा किया, உனக்குள்ள தெய்வ பயம் இருக்கிறது. तेरे अंदर मेरा भय है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்குள்ளே தெய்வ பயம் உண்டாயிருக்கிறது. हमारे अंदर भी परमेश्वर का भय मानना होना है। மாத்திரமல்ல கர்த்தர் சொல்லுகிறார், इतना ही नहीं, परमेश्वर कहता है உனக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமேயானால் अगर तेरे अंदर परमेश्वर का भय मानना हो तो உன் ஜனங்களுக்குள்ளே நீ அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாதிருப்பாயாக. तेरे लोगों के बीच में यहाँ वहाँ चुगली न करते हुए फिर உன் ஜனங்கள் நடுவிலே நீ அங்கேயும் இங்கேயும் கோல் சொல்லி திரியாதிருப்பாயாக. तेरे लोगों के बीच में यहाँ वहाँ चुगली न करते हुए फिर தேவனுடைய பிள்ளைகள் கோல் செய் சொல்லுகிறவர்களுக்குள்ளே தெய்வ பயம் இல்ல. जो चुगली करते हैं उनके अंदर परमेश्वर का भय नहीं है। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर देख रहा நம்முடைய है, வாயின் வார்த்தைகளை பார்க்கிறார். हमारे मुंह की बोलियों को देखता है। அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए शास्त्र में हम पढ़ते हैं கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில இருக்கிறோம். परमेश्वर स्वर्ग में, हम पृथ्वी पे हैं। ஆனபடினால் உங்கள் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. इसलिए तुम्हारी बातें बड़े संकेत में हो। கோல் சொல்லுகிறவன் தன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறார். जो चुगली करता है अपने दोस्तों से वो अलग करता है। கோல் சொல்லுகிறவனை பார்த்தாலே எல்லாரும் பேச்ச நிறுத்திடுவாங்க. अगर कोई हम चुगली बोलने वालों को देखते समय अपने बातों को रोक देते हैं। இன்னைக்கு அநேகர் கோல் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு आज बहुत लोग चुगली की बातों को सुनकर தங்களை உயிரை போல நேசிக்கிற சிநேகிதர்களுடைய நட்பை கூட இழந்து போகிறார்கள். जो अपने प्राण से भी अधिक स्नेह करने वाले दोस्तों से भी वो दुश्मन बना लेते हैं। தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமே, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. अगर परमेश्वर का भय हमारे अंदर हो तो हम यहाँ वहाँ चुगली न करते हुए फिरेंगे। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், परमेश्वर कहता है பழி வாங்குவது எனக்குரியது. बदला लेना मेरा काम है। லேவியராகமம் 19வது அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். लेवियों के पुस्तक 19वां अध्याय को मैं बता रही हूँ। வீட்டில் போய் நீங்கள் வாசியுங்கள். तुम घर जाकर पढ़ना। நீங்கள் வாசிப்பீர்களானால் अगर तुम पढ़ते समय தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கா இல்லையா என்பதை கர்த்தர் உணர்த்துவார். तो परमेश्वर तुम्हें बताएगा कि परमेश्वर का भय तुम्हारे अंदर है या नहीं है। பழிக்கு பழி வாங்காதிருங்கள். हमें बदला लेना नहीं है நீ பொறாமை கொள்ளாதிருப்பாயாக. और तू जलन मत रखना। மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்க்கும்போது ஒரு பொறாமை. दूसरों की बढ़ोतरी देखकर हम चलते हैं, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பொறாமை வருகிறபடினாலே हमारे अंदर जलन होता है। इसीलिए இன்றைக்கு அநேகர் பழிக்கு பழி வாங்குவதற்கு துணிந்து கொண்டிருக்கிறார்கள். इसलिए एक दूसरे का बदला लेने के लिए बड़े आगे बढ़ते हैं। பழிக்கு பழி வாங்குறவர்களுக்குள்ள தெய்வ பயம் இல்ல. जो बदला लेता है उनके अंदर परमेश्वर का भय नहीं है। ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, परमेश्वर कहता है बदला लेना मेरा काम है। பதில் செய்வது எனக்குரியது. उनका बदला लेना मेरा ही काम है। ஆனபடினால் நீ பழி வாங்க வேண்டாம், நீ பதில் செய்ய வேண்டாம். इसीलिए तू उनका बदला भी नहीं लेना, उनको कोई जवाब भी नहीं देना। தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். जो परमेश्वर का भय मानते हो परमेश्वर की उपस्थिति में बैठते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மாத்திரமல்ல கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார், इतना ही नहीं, और परमेश्वर क्या कहता है, நான் கர்த்தர், मैं परमेश्वर हूँ। எனக்கு பயப்படுகிற பயம் உனக்கு உண்டாயிருக்கும் போறபடியாய் जब मेरा भय तेरे अंदर होने के कारण உன் சரீரத்திலே நீ அங்கே இங்கே எழுத்து குத்தாயாக. इसीलिए तू तेरे शरीर में यहाँ वहाँ कुछ छेद न करना। அடையாளமான எழுத்துக்களை நீ குத்த கூடாது. तू चिन्ह के रूप में कुछ छेद न करना। ஆண்டவரை அறியாததற்கு முன்பதாக அநேக தங்கள் சரீரத்திலே பச்சை குத்துறாங்க. अगर परमेश्वर को जो जानने से पहले बहुत लोग अपने शरीर में टैटू बनाते हैं। எல்லாரும் கையில அப்படியே ஒரு சிலுவை போடுவாங்க. अपने हाथों में ऐसा टैटू का चिन्ह बनाते हैं சிலர் கையில அடுத்தவங்க பேர் எழுதி வைக்கிறது. और नाम लिख कर रखते हैं। அவங்க பேரை அவங்க எழுதிடுவாங்க. अपना नाम ही खुद वो लिख लेते हैं। சிலர் அவங்க லவ் பண்ணுவாங்க, அவங்க பேர் எழுதி வச்சுவாங்க. और कोई ऐसे रहते कि जो उनसे प्रेम करते हैं उनका नाम लिख के रखते हैं। எந்த எழுத்தா இருந்தாலும் भले कुछ भी उसमें अक्षर क्यों ना हो, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நான் கர்த்தர், मैं परमेश्वर हूँ। எனக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே உண்டாயிருக்கும்படிக்கு मेरा जो भय तेरे अंदर होना है, इसीलिए உன் சரீரத்தின் மீது அடையாளமாக எந்த எழுத்தையும் நீ பதிக்க கூடாது. इसलिए तेरे शरीर में कोई भी चिन्ह के रूप में अपने शरीर में खेद न करना। இதுவரையிலும் சரீரத்திலே பச்சை குத்தினவர்கள் अब तक जो टैटू बनाए हैं, ஆண்டவரை அறிந்த பிறகு நீங்கள் உங்க சரீரத்திலே பச்சை குத்த கூடாது. अब परमेश्वर को जो तुम जानते हैं इसके बाद तुम्हें टैटू नहीं बनाना है। தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். परमेश्वर का भय तुम्हारे अंदर होना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ जो परमेश्वर का भय जो मानते हैं அவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க वो வேண்டும். परमेश्वर का पवित्र दिन को मनाते हैं। ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதீர்கள். परमेश्वर कहता है कि मेरा विश्राम दिन को तुम मानना है। இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். तुम इस विश्राम दिन को परमेश्वर के मंदिर में आना है। 6 நாள் நீங்கள் வேலை செய்யுங்கள். तुम 6 दिन भी काम करो। 7ஆம் நாள் கர்த்தருக்குரியது.
सातवां दिन वो परमेश्वर का है, அதை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். उसे परमेश्वर ने पवित्र किया है। ஓய்வு நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தியது ஆசீர்வதித்திருக்கிறார். इस विश्राम दिन को परमेश्वर ने पवित्र कर उसे आशीर्वाद किया அது है। கர்த்தருடைய நாள். ये परमेश्वर का दिन है, அது பரிசுத்தமாக்கப்பட்ட वो நாள். पवित्र किया हुआ दिन है, அது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். वो आशीर्वाद किया हुआ दिन है। இந்த நாள்ல தேவனுடைய சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். इस दिन में हम परमेश्वर के भवन में आकर उसकी आराधना करना चाहिए। எவருக்குள்ள தேவ பயம் இருக்கிறதோ அவர்கள் தேவ சமூகத்திலே வருகிறார்கள். जिसके अंदर परमेश्वर का भय है वो परमेश्वर के भवन में आते हैं। தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर का भय तुम्हारे अंदर है क्या, ये परमेश्वर देखता है। கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கின கர்த்தருடைய நாளை நீங்கள் பயபக்தியோடு கூட ஆராதிக்க வேண்டும். जो दिन को परमेश्वर ने पवित्र किया, उसे आशीर्वाद किया, उसे तुम्हें भी पवित्र रीति से उसे मानना है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல உள்ள பாடத்தை கற்று தருவாங்க. हम जब स्कूल जाते हैं तो स्कूल की जो भी शिक्षा होते है वो हमें सिखाते हैं, அதுல பரீட்சை வைக்கிறாங்க. उसमें परीक्षा भी रखते हैं। பரீட்சையில தேர்ச்சி அடைந்தவர்கள் அடுத்த கிளாஸுக்கு போறாங்க. जो परीक्षा में पास होते तो दूसरे क्लास में जाते हैं। நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருகிறீர்கள். इसी प्रकार तुम भी परमेश्वर की उपस्थिति में आते हो। நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம். जो हमें सीखना है एक पुस्तक, एक पवित्र शास्त्र இந்த है। வேத புத்தகத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவனுடைய சமூகத்திலே போதிக்கிறார். इसीलिए इस पवित्र शास्त्र को ही परमेश्वर की उपस्थिति में रहकर परमेश्वर तुम्हें सिखाता है। நீங்கள் இந்த வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, सिर्फ तुम इस वचन को सुनना ही नहीं है, வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது जब इस वचन की तुम आज्ञा पालन करोगे உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெறுகிறீர்கள். तभी तुम्हारे जीवन में तुम जय पाओगे। ஜெயம் பெற जितना ही तुम जय पाते पाते கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தின் மேல் முன்னேற்றம் படிப்படியாக உயர்த்துகிறார். परमेश्वर तुम्हें दिन भर दिन एक उन्नति देता है। அப்படினால் வசனத்தை நீங்கள் கவனமாய் கேட்கணும். इसलिए वचन को हमें बड़े ध्यान से सुनना है। கேட்கிற வசனத்துக்கு நீங்க அப்படியே கீழ்ப்படியணும். जो वचन हम सुनते हैं हमें उसी के अनुसार हमें आज्ञा पालन भी करना है। கீழ்ப்படிகிறவர்களுக்குள்ளே தெய்வ பயம் உண்டாகிறது. जो आज्ञा पालन करता है उसके अंदर परमेश्वर का भय होता है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமேயானால் जब परमेश्वर का भय किसी इंसान के अंदर होते समय அந்த மனுஷன் தலை நரைத்து போன மனுஷனுக்கு முன்பாக எழுந்து நிற்கிறார். वो इंसान जिसका बाल पक जाता है उसके सामने वो खड़ा रहता है। கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர். परमेश्वर कहता है कि मैं यहोवा हूँ। எனக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே உண்டாயிருக்கும் பொருட்டு तेरा भय जब तेरे अंदर होते समय நீ நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நில்லு. तू पक्के बालों के सामने तू खड़े होना। இங்க அநேகர் கால் மேல கால் போட்டு உட்கார்றாங்க. आज बहुत लोग अपने पैर के ऊपर पैर डालकर बैठते हैं। நம்ம இத சொன்னோம்னா अगर हम ऐसे कहेंगे तो அவங்க சொல்றாங்க, वो लोग कहते हैं சிஸ்டர் நீங்கலாம் 1900 உள்ளவங்க, सिस्टर जी आप बहुत जुना पुराने लोग हैं, 19,000 உள்ளவங்க, 19,000 से पहले लोग हैं। நாங்கலாம் இப்ப 2000 வாழ்ந்துட்டு இருக்கோம். हम सब 2000 के बच्चे हैं। அதனால நீங்க 19வது நூற்றாண்டுல வாழ்ந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வராதீங்க. इसलिए 19वां साल का उस रीति रिवाज को मत लेकर आना। பிள்ளைகள் சொல்றாங்க, सब बच्चे कहते हैं நாங்களாம் 2000 உள்ளவங்க, हम सब 2000 के बच्चे हैं, நீங்களா 1900 உள்ளவங்க. आप सब 19 के बच्चे हैं। அப்ப அவங்க பார்வைக்கு நம்ம அற்பமா இருக்கிறோம். तो उनकी नजरों में हम तुच्छ लगते हैं, ஏன்னா பெற்றோர்கள் வளர்க்கிற வளர்ப்பு அப்படி. क्योंकि पालक ऐसे पालते हैं अपने बच्चों को। ஏன்னா கஷ்டப்படும் போது பிள்ளைகளுக்கு நல்ல रीति रिवाज சொல்லி கொடுப்பாங்க. जब कष्ट उठाते समय उनको सारा रीति रिवाज समझाते हैं। இப்ப காசு பணம் பெருகி போச்சு, आज तो पैसे धन की कोई कमी नहीं है, குறைவில்ல. इसलिए किसी बात की कमी नहीं है। பிள்ளைகளை வளர்க்கிற வளர்ப்பு அது நம்மளால சொல்ல முடியல. बच्चों को ऐसे बढ़ाते कि हम कुछ बोल ही नहीं सकते हैं। ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையை பரம்பனால அடி. परमेश्वर कहते हैं कि तेरे बच्चे को लाठी से मार। அப்படி அடிக்கிறதுனால அவன் பிராணனை நீ காத்துக்கொள்ளுவாய். जब तू मारते समय उसके प्राण को तू बचा लेगा, அவன் செத்து போக மாட்டான். वो मरेगा नहीं। நீ अடிக்கிறதுனால அவன் சாவ तू மாட்டான். मारने से वो मरेगा नहीं। உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, संसार में ऐसा कहावत कहते हैं, தாய் கோழி மிதிச்சு குஞ்சு கோழி சாகாது. अगर माँ का मुर्गी अगर बच्चे को लात मारे तो वो मरेगा नहीं। உன் பிள்ளையை பரம்பினால் அடி. इसलिए तेरे बच्चे को लकड़ी से मार। நீ அப்படி அடிப்பதினால அவன் சாக மாட்டான். ऐसे मारने से तेरा बच्चा कभी न मरेगा। நீ கற்றுக் கொடுக்கிறதை அவன் முதிர் வயது வரைக்கும் காத்துக்கொள்ளுவான். जो तुम सिखाते हो उसे बुजुर्ग तक वो पालन करेगा। பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாய் போவதற்கு காரணம் தாய்மார்கள். बच्चों का भविष्य नष्ट होने का कारण ही पालक लोग हैं, ஏன்னா பிள்ளைகளை வளர்க்கிற வளர்ப்பு சரியில்லை. क्योंकि बच्चों का बढ़ाना सही नहीं है। அவர்களை இவங்களையும் பாக்குறாங்க, इनको उनको देखते हैं, அவ்வளவு மாதிரி நீரு இவ்வளவு மாதிரி நீரு. तू इसके जैसा बन उसके जैसा बन। ஆனா ஆண்டருக்கு பயப்பட்டு இருன்னு சொல்லி கொடுக்கிற தாய்மார் இல்ல. परमेश्वर का भय मानकर जी ऐसा बोलने वाले माँ कोई नहीं है। ஏன் வீட்டுல பிள்ளைகள் இருக்கு, உபவாச ஜெபத்துக்கு போன அனுப்ப முடியாதா? घर पर अगर बच्चे रहेंगे तो जा उपवास की प्रार्थना में जा, ऐसा बोलकर भेज नहीं सकते। பிள்ளைகள் எதிர்காலத்துல
பவிஷ்யத்துல கஷ்டப்படுவார்களானால் பொறுப்பு தாய்மாருக்கு. अगर बच्चे भविष्य में कष्ट उठाएंगे तो उसका जिम्मेदारी माँ के ऊपर है। அதனால தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும். इसलिए बच्चों को किस प्रकार बढ़ाना है उसी प्रकार बढ़ाइए। வயசுல மூத்தவங்க வீட்ல இருக்கறாங்களா, घर में जो बड़े लोग हैं, बुजुर्ग लोग हैं, அவங்களுக்கு முன்னாடி நீ எழுந்து நில்லு. उनके सामने तू खड़े हो जा। பெரியவங்களுக்கு முன்னாடி சமமா சேர் போட்டு உட்காராத. इसलिए बड़ों के सामने उनके हिसाब से तू चेयर डालकर मत बैठना। காலு மேல காலு போட்டு உட்கார்றாங்க. पैर के ऊपर पैर डालकर बैठते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அது எந்த நூற்றாண்டுல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, भले हो कितने भी साल के क्यों जन्माए क्यों ना हो, வளர்க்கிற விதம் அப்படிதான் வளர்க்கணும். किस प्रकार हमें पालना है उसी प्रकार हमें पालना है। நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை உங்களுக்கு நான் தருகிறேன்ங்கறார் பவுல். पौलुस ऐसा कहता है कि मैंने जो सीखा हुआ सच्चाई को मैं तुम्हें बताता हूँ, அதனால நீங்கள் என்னை பின்பற்றுவீர்கள். इसीलिए आप लोग मेरा पीछा करो। கர்த்தர் சொன்னா நீங்கள் என்னை பின்பற்றுவீர்கள். परमेश्वर कहता है कि तुम लोग मेरा पीछा करो। பவுல் இயேசுவை பின்பற்றினார். पौलुस ने यीशु का पीछा किया। அந்த பவுல் தைரியமா சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். वो पौलुस कहता है बड़े हियाव से कि आप लोग मेरा पीछा करो, ஏனென்றால் வேதத்தின் பிரமாணங்களை கற்று தேர்ந்தவன். क्योंकि उसने शास्त्र का सारा व्यवस्था को जाना था। அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்க வேண்டுமானால், अगर परमेश्वर का भय तेरे अंदर होना है तो நரைத்தவர்களுக்கு முன்பாக நீ எழுந்து நில்லு. इसलिए पक्के बाल वालों के सामने उठ खड़े रहे। அவங்களுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காராத. उनके समान चेयर डालकर मत बैठना। கால் மேல கால் போட்டு உட்காராத. पैर के ऊपर पैर डालकर मत बैठना। தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் கற்றுக்கொண்டதான் உங்களுக்கு சொல்லி தர हम முடியும். जो सीखे हैं वही तुमको हम बता सकते हैं। நாங்களாம் வளர்ந்த நாட்கள்ல जब हम बड़े थे நீங்க அப்படி இருக்கணும்னு விரும்புறேன். मैं भी यही चाहती हूँ कि तुम लोग भी वैसे ही बने। வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். घर से हम बाहर ही नहीं जाते थे। சொல்லுங்க உங்க காலம் அப்படின்னு. वो लोग कहेंगे हाँ आपका समय ऐसा நீங்க था। என்ன சொன்னாலும் பரவாயில்ல. आप लोग कुछ भी कहे मुझे कोई फर्क नहीं है। கீழ் படிக்கிறவர்களை கர்த்தர் जो ஆசீர்வதிப்பார். आज्ञा पालन करते हैं उन्हें परमेश्वर आशीर्वाद करेगा। வீட்ல இருப்போம். हम घर पर रहेंगे। வீட்ல யார் வந்தாலும் உடனே கிச்சன்ல போயிரும். अगर घर पर कोई भी क्यों ना आए हम किचन को भाग जाते அந்த थे। ஆள் வீட்டை விட்டு வெளியே போகும் வரைக்கும் கிச்சனை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆர்டர். हमको ऐसा एक नियम दिया था कि अगर कोई आए तो हमें किचन में जाना, वो जाने के बाद ही हमें बाहर निकलना है। வீட்ல இருக்கிற பெரியவங்க போய் அவங்கள விசாரித்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து என்ன செய்யணுமோ செய்வாங்க. घर के जो बड़े लोग रहते हैं वो पानी देकर उनका आदर कर कर जो करना है वो करते ஆனா हैं। இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் தான் முன்னனுக்கு. परंतु आज जवान बच्चे ही आगे खड़े रहते हैं। கல்யாண வீட்டுக்குலாம் எங்களை கூட்டிட்டே போக மாட்டாங்க. शादी के घर में हमें लेकर ही नहीं जाते थे। எனக்கு பொண்ணு யாருன்னே தெரிய மாட்டேங்க. அந்த அளவுக்கு போறவங்க பட்டு கட்டி போய் நிக்கறாங்க. आज दुल्हन कौन है यही नहीं समझ में आता है, क्योंकि उतना ही सब जन साड़ी पहनकर जाते हैं। தலையில வைக்கிற ஒரு நெட் தான் பொண்ணு யாருங்கறத டிஃபரண்ட் பண்ணி கொடுக்குது. सिर्फ एक ही बात अंतर दिलाता है कि अगर दुल्हन रहेगी तो वो नेट पहनती தேவனுடைய है। பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? நம்முடைய வளர்ப்பு பிள்ளைகளுக்கு அது மாதிரியா இருக்குது. क्या हमारा बढ़ोतरी बच्चों का एक सम्मान बनना है? நாம வெளியே போக விட மாட்டாங்க. हमें बाहर ही नहीं बैठते थे। நாம எப்படி இருக்கோம்? हम कैसे हैं? தெய்வ பயம் உள்ள இருக்குமானால் अगर परमेश्वर का भय हमारे अंदर हो तो பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும். तो बच्चों को जिस प्रकार पालना है उसी प्रकार हमें पालना है। பிள்ளைகளை நரைத்தவளுக்கு முன்பாக எழுந்து நிற்க கற்றுக் கொடுக்கணும். हमें ये सिखाना है कि पक्के बाल वालों के सामने हमें उठ खड़े रहना है। கால் மேல கால் போட்டு உட்கார்றதுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. पैर के ऊपर पैर डालकर बैठना ये मत सिखाओ। இன்னைக்கு அதுக்கு வசதியா நல்ல அழகா பேண்ட் போட்டுக்கிடுறாங்க. इसलिए उसके हिसाब से सब लोग पैंट डाल लेते हैं, நல்ல டைட்டா ஒரு லெகின்ஸ் போட்டுக்கிடுறாங்க. तो टाइट एक लेगिंग्स पहन लेते हैं। அதனால கால் மேல கால் தூக்கி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. तो बहुत ही आसान हो जाता है कि एक पैर के ऊपर पैर डालकर बैठना। தகப்பனை கனம் பண்ணுங்க. पिता को मान दो தாயை கனம் பண்ணுங்க. और माता का आदर करो। தாய்க்கும் தகப்பனுக்கும் முன்னாடி கால் மேல் கால் போட்டு உட்காராதீங்க. अपने माँ और माता के सामने पैर के ऊपर पैर मत डालकर बैठना। இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்றாங்க. पालक लोग कहते हैं அவங்க அப்படி மரியாதை இல்லாம நடக்கல. वो लोग सब ऐसा हमें आदर नहीं ऐसा नहीं करते हैं। அது எங்க மேல உள்ள அன்புதான். वो सब हमारे ऊपर रखा हुआ प्रेम ही है। அதனால அன்புனால தான் அப்படி உட்கார்றாங்க, மரியாதை இல்லாம இல்ல. हमारे ऊपर प्रेम है इसलिए वो ऐसा बैठते हैं। वो सब आदर हमें करते हैं। மரியாதை இருக்குமானால் மரியாதையை வெளிப்படுத்த முடியும். अगर आदर अंदर हो तो आदर को ही हम प्रकट करा सकते हैं। தேவனுடைய பிள்ளைகள் வயசுல மூத்தவங்களை கனம் பண்ணுங்க. इसीलिए जो बुजुर्ग लोग हैं उन्हें आदर कीजिए। ஒருவருக்கு ஒருவர் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. एक दूसरे को प्रेज द लॉर्ड कहना ही बड़ा ही कष्ट लगता है। ஒருவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. एक दूसरे को प्रेज द लॉर्ड बोलने के लिए बहुत कष्ट उठाते हैं। அதுலயும் ரொம்ப கஷ்டம் நம்ம தமிழ் மக்கள் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றதே கிடையாது. उसमें भी बड़ा है कि तमिल लोग आपस में एक दूसरे को प्रेज द लॉर्ड बोलते ही नहीं है। அவங்களுக்கு என்ன ஒரு சர்ச் வேணும்? उनको सिर्फ एक ही मानना है हमें एक चर्च चाहिए। குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள் தமிழ் மக்கள். बहुत ही वो संकेत मन में है। அவங்கவங்க மனைவி அவங்கவங்க புருஷன் பிள்ளைகள். वही अपना परिवार अपना पति अपना पत्नी बच्चे। ஒரு ஆளாவது தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு ஆளை கூட்டிட்டு
வர்றீங்களா? क्या परमेश्वर के सम्मुख में आते समय किसी और को आप लेकर आते हो क्या? எந்த காரியம் இல்ல. किसी भी बातों में कोई नहीं காரணம் है। என்ன? इसका कारण क्या है? கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने तुम्हें आशीर्वाद किया है, அதனால ஒத்தக்கொத்த ஸ்தோத்திரம் பண்ண மனம் இல்ல. इसीलिए एक दूसरे को प्रेज द लॉर्ड बोलना मन नहीं है। அதனால தான் நான் சொன்னேன் சிஸ்டர்ட்ட, इसीलिए मैंने सिस्टर से कहा था நீ வெளிய போ நில்லு. तू बाहर जाके खड़े रहे, யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். तू अगर जो भी आए उनको तू प्रेज द लॉर्ड बोलना। அங்க போய் நிக்கறான்னு தெரிஞ்ச உடனே जब उधर जाकर खड़े पता लगते ही என்னாத்துமாவே போடுறதுக்குள்ள சிலர் ஓடி போயிடுறாங்க. जैसे अंतिम प्रार्थना होता है तो भाग जाते हैं, சிலர் மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க. कोई मुंह को फेर कर जाते हैं। என்ன தேவான்பி? क्या है परमेश्वर का प्रेम? எதுக்காக ஆராதனைக்கு क्यों வருகிறார்கள்? हम परमेश्वर की आराधना में आते हैं? எதற்காக கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள்? क्यों हम किस बातों के लिए तुम परमेश्वर का डर मानते हो? கர்த்தர் உங்கள் ஜீவியத்தை அங்கீகரிக்க முடியாது. परमेश्वर उनका जीवन को स्वीकार नहीं करेगा। பவுல் சொன்னா, पौलुस ने कहा ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க. एक दूसरे को आदर कीजिए, கனம் பண்ணுவதிலே ஒருத்தருக்கு முந்தி கொள்ளுங்க. आदर करने में तुम आगे बढ़ो। கடந்த நாட்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். पिछले दिनों में हम एक घर पर गए थे, அது ஒரு விசுவாசி தான். वो एक विश्वासी है, நேருக்கு நேர் பாக்குறாப்ல. हमें आमने सामने देख रहे हैं। நானும் 2 நேரம் பாக்குறேன். मैंने भी उसको 2 बार देख चुकी हूँ। என்ன கண்டோன்னு அப்படியே திரும்பிட்டு मुझे देखते ही वैसे ही उलट गई, திரும்பியாச்சு. उल्टा फेर ली। இன்னொரு ஆள் வந்துச்சு, और एक आए என் முன்னாலோட தான் போகுது. मेरे आगे से गए, அங்கிருந்து நல்லா தான் வந்தது. वहां से तो अच्छे से आए। எங்க முன்னாடி கடந்து போது அப்படியே தரைய பார்த்துட்டு அப்படியே போயாச்சு. जैसे मुझे देखा जो झुका हुआ सिर को ऊपर ना होते हुए वैसे ही निकल गए। விசுவாசி विश्वासी है, தேவனுடைய பிள்ளைகள் கனம் பண்ணுவதிலே ஒருத்தருக்கு முந்தி கொள்ளுங்க. आदर करने में एक दूसरे को आगे बढ़ो करके लिखा है। கனம் பண்ணுவதற்கு தவறாதீர்கள். आदर करने में तुम रोको मत, முதியவர்களை கனம் பண்ணுங்க. और बुजुर्ग लोगों की आदर करो, வயதுல மூத்தவர்களை கனம் பண்ணுங்க. और बुजुर्ग लोगों को तुम आदर करो। தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் விளைவு இதெல்லாம். ये परमेश्वर का भय मानने का रीति है। இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்குமேயானால் अगर ये सब बातें तुम्हारे अंदर होगा तो கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। என்னுடைய நாமத்துக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள். ये मेरे नाम से डर मानते हैं, இவர்கள் மீது என் முகத்தின் ஒளியை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். इनके ऊपर मैं अपने चेहरा की ज्योति को प्रकाशित करूंगा। இவர்களுடைய வாழ்க்கையில கிருபையின் சமாதானத்தை நான் கொடுப்பேன். इनके जीवन में मैं अनुग्रह और शांति दूंगा। இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவேன். इनके जीवन में एक चंगाई दूंगा। இவர்கள் கொழுத்த கன்றுகளைப் போல ये வளருவார்கள். बछड़ों के समान आगे बढ़ेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். बछड़ों के समान आगे बढ़ेंगे। தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய சரீரமும் ஒவ்வொரு விதத்துல இருக்குது. एक एक जन का एक एक शरीर एक एक प्रकार का है, அது அவங்க குடும்பத்துல உள்ள ஜீன்ஸ். वो सब उनके परिवार के जीन्स के अनुसार है, அதன்படி ஒவ்வொருத்தர் இருக்கிறார்கள். तो उसी के अनुसार रहते हैं। ஆனா சிலர் உடம்பு பருமனா இருக்கிறார்கள், कोई लोग बहुत பருமனா बहुत இருக்கிறாங்க. मोटे हैं, சிலர் ஒல்லியா இருக்கிறாங்க. कोई पतले हैं। ஆனா ஒல்லியா இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி भले मोटे हो पतले हो, நமக்குள்ள ஆரோக்கியம் இருக்கணும். हमारे अंदर अच्छा आरोग्यता அந்த होना है, ஆரோக்கியம் இருக்கணும். उस आरोग्यता होना है, பலன் இருக்கணும். बल होना है। கர்த்தர் சொல்றார் கொழுத்த கன்று பிழைப்பார்கள். परमेश्वर कहता है कि तुम बछड़ों के समान रहेंगे। நாம் கொழுத்த கன்றுகளைப் போல மற்றவருடைய பார்வைக்கு இருக்கணும். हम दूसरों के नजरों में बछड़ों के समान रहना है। அந்த ஒரு பலன் நமக்குள்ள वो வேணும். बल हमारे अंदर चाहिए। இந்த பலன் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? ये बल परमेश्वर किसको देता है? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் जो கொடுக்கிறார். परमेश्वर का भय मानते हैं उनको देता है। இந்த பலனை தேவனுடைய பிள்ளை நாம் பெற்றுக்கொள்ள ये வேண்டும். बल को हम परमेश्वर के हाथ से पा लेना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் வியாபாரம் செய்கிறோம், हम धंधा में जाते हैं, நாம் தொழில் செய்கிறோம். हम व्यापार करते हैं। நம்முடைய வியாபாரமாய் இருந்தாலும் தொழிலாய் இருந்தாலும் भले हमारा व्यापार या धंधा हो, அது உண்மையா இருக்கணும். उसमें सच्चाई होना चाहिए, உண்மையா இருக்கணும். सच्चाई होना चाहिए। கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. अगर जो झूठा तराजू है परमेश्वर के लिए वो अप्रिय है। கர்த்தர் சொல்லுகிறார் உன் தராசு சுமித்திரையா இருக்க வேண்டும். तेरा तराजू उसमें सही रहना है। உன் படிக்கல்லு சுமித்திரையா இருக்க வேண்டும். जो वजन करते हैं उस वजन का कांटा सही से रहना है। உன் நிறை கல்லு சுமித்திரையா இருக்கணும். तेरा वजन का जो पत्थर उसमें सही से रखना है। உன் மரக்கால்கள் சுமித்திரையா இருக்கணும். और तेरा जो तरूजा है उसे भी सही से रखना है। தராசு வச்சிருக்கிறோம். हम तराजू रखते हैं। அநேக வியாபாரிகள்கிட்ட போனா अगर बहुत व्यापारी के पास जाते समय கீழே ஒரு மேக்னெட் வச்சிருவாங்க. नीचे एक मैग्नेट रखते हैं,
அது 1/4 கிலோ வாங்கினா இங்க 150 கிராம் போட்டோன்னே கீழே போயிடும். पाव किलो अगर लेंगे तो 150 में वो नीचे चला जाएगा। ஆனா உண்மையாய் சில வியாபாரிகள் இருப்பாங்க, जो सच्चाई से व्यापार करने वाले लोग होंगे அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. वो जान लेंगे। இவங்க கிட்ட போய் நம்ம பொருள் வாங்கினா நல்ல கணிசமா இருக்கு. अगर इनके पास अगर कुछ भी सामान लेंगे तो उसमें कुछ सामान अच्छा दिखता है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்குமேயானால் अगर परमेश्वर का भय मानना अगर तुम्हारे अंदर हो तो உங்கள் தராசு சுமுத்திரையா இருக்கணும். तुम्हारा तराजू में सच्चाई होना है। உங்கள் நிறைக்கல் சுமுத்திரையா तुम्हारा இருக்கணும். वजन का पत्थर में सच्चाई दिखना है। உங்கள் மரக்கால் சுமித்திரையா இருக்கணும். और तुम्हारे सारे बातों में तुम्हें सही रीति से दिखाना है। இன்னைக்கு அநேக நெல் இழப்பாங்க, आज बहुत लोग गऊ को देते हैं நெல் இழப்பாங்க, तो गऊ को जो बोते हैं அரிசி இழப்பாங்க, और चावल को नापते हैं மரக்கால் என்று சொல்வார்கள். और उसको नापने वाला कहते हैं। அப்படி அளக்கும் போது जब उसे नापते समय தேவனுடைய பிள்ளைகள் சுமுத்திரையா இருக்கணும். तो उसमें एक ऐसा पूरा भरकर रहना है। நல்ல ஒரு பக்கம் கையை வச்சு ஒரு பக்கம் குமிஞ்சு அளங்க. तो एक हाथ में रखकर उसे दूसरे हाथ से हमें भरकर निकालना है। சிலர் அளப்பாங்க, நாளி தட்டி அளப்பாங்க. कोई ऐसा नापते कि उसको बराबर हिसाब से नापते हैं। உங்கள் தராசு சுமுத்திரையா இருக்கணும். तुम्हारा तराजू में सच्चाई होना है உங்கள் நிறைக்கல் சுமுத்திரையா और இருக்கணும். तुम्हारा वजन का काटा भी सही से रहना है। உங்கள் மரக்கால் சுமுத்திரையா இருக்கணும். उस बातों में तुम्हें सही रीति से दिखाना है। தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற வியாபாரத்திலே, தொழிலே, வருமானத்திலே நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும். तुम परमेश्वर तुम्हारे हाथों में दिया हुआ व्यापार धंधा कमाई में सच्चाई से रहना है। கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. जो तू झूठा तराजू परमेश्वर का अप्रिय है। கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. झूठा तराजू परमेश्वर के लिए अप्रिय है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு अगर உண்டாயிருக்கிறது. परमेश्वर हमें आशीर्वाद करना है तो परमेश्वर का भय हमारे अंदर होना है। வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं ஆதியாகமத்தின் புத்தகம் 42வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் जब வாசிப்பீர்களானால் हम उत्पत्ति का 42 अध्याय में हम पढ़ते समय யோசேப்பு தன் சகோதரமார்களை பார்த்து சொல்லுகிறான், यूसुफ अपने भाई से कहता है நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், मैं परमेश्वर का भय मानता हूँ। நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். मैं परमेश्वर का भय मानता हूँ। அந்த 42:18 வாசிங்கள். इसका 42 का 14 மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவர், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், मैं परमेश्वर का भय मानता हूँ। நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள். अगर तुम्हें जीवित रहना है तो एक बात करना। யோசேப்புக்கு 10 அண்ணன்மார் இருந்தாங்க, यूसुफ को 10 भाई थे, ஒரு தம்பி இருந்தான். एक छोटा भाई था। இந்த 10 அண்ணன்மாருக்கும் யோசேப்பு மேல பொறாம. इस 10 भाइयों को यूसुफ के ऊपर एक बैर, ஏன்னா தகப்பன் அதிகமாய் சிநேகித்தார். क्योंकि उसका पिताजी यूसुफ से बहुत स्नेह किया। யோசேப்புக்கு நல்ல நல்ல வஸ்திரங்களை வாங்கி கொடுத்தார். यूसुफ को उसने बहुत सारे अच्छे वस्त्र दिया। அதனால யோசேப்பின் சகோதரர்கள் 10 அண்ணன்மார் இவனை பகைக்கிறார்கள். इसलिए यूसुफ के जो बड़े भाई है इसे नफरत करते हैं। ஒரு நாள் யோசேப்பின் சகோதரர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வனாந்தரத்துக்கு போய் இருக்கும்போது एक दिन यूसुफ के भाई अपने भेड़ बकरी को लेकर जंगल में चराने गए थे। யோசேப்பின் தகப்பன் யோசேப்பை அழைத்து, यूसुफ का पिताजी यूसुफ को बुलाकर, நீ இந்த பலகாரங்களையும் எடுத்துக்கொண்டு तू ये सब खाने की चीजों को लेकर உன் சகோதரமார்களை சந்தித்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு तू अपने भाइयों से मिलकर उन्हें देकर அவருடைய சுக செய்தி நீ அறிந்து கொண்டு வா. उनकी चंगाई को पूछ कर आना। அவனை பகைக்கிறவரிடத்திலே தகப்பன் அனுப்புகிறார். पर उसका पिताजी उससे जो बैर रखते हैं उनके पास उसको भेजा। யோசேப்பு ஒரு உத்தரவு சொல்லல, यूसुफ ने कुछ नहीं कहा। அவர்கள் என்னை பகைக்கிறார்கள், वो कह सकता था कि वो मुझसे बैर करते हैं, அவர்கள் என் மேல் वो பொறாமைப்படுகிறார்கள், मुझसे जलन करते हैं, நான் எப்படி போக முடியும்? मैं कैसा जा सकता हूँ। யோசேப்பு மறு உத்தரவு சொல்லவில்லை. यूसुफ ने कोई बदला जवाब नहीं दिया। தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். पिताजी की बातों को उसने वैसी आज्ञा पालन किया। சகோதரமார்களை தேடி கண்டுபிடிக்கிறார். अपने भाई को ढूंढ कर जाता है। ஆனா சகோதரமார்கள் செய்த ஒரு காரியம், परंतु उनके भाइयों ने उसके साथ क्या किया? அந்த இடத்துல வந்த இஸ்மவேலர் கையிலே இந்த யோசேப்பை விற்று போட்டார்கள். और उस इस्माइलियों के हाथों में उसको बेच दिया। ஒரு 20 வெள்ளி காசை வாங்கி கொண்டு एक 20 चांदी के सिक्का को लेकर யோசேப்பை விற்று போட்டார்கள். यूसुफ को बेच दिया। யோசேப்பு பார்வோனின் அரண்மனையிலே ஒரு அடிமையாய் இருக்கிறார். अभी यूसुफ फिरौन के घर पर एक दासीन के रूप में है। எத்தனை வருஷம் அரண்மனையில் இருந்தானோ அத்தனை வருஷம் அரண்மனையில அடிமையாய் கஷ்டப்படுகிறார். जितना दिन वो महल में था उतना ही वो दासीन रूप में वो कष्ट उठाता है। ஆனால் யோசேப்போடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. परंतु यूसुफ के साथ परमेश्वर का हाथ था। தேவனுடைய கரம் யோசேப்போடு கூட இருந்தபடியால் परमेश्वर का हाथ यूसुफ के साथ था, इसीलिए ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது.
राजा के हाथ आंखों में उसको दया मिला, சிறைச்சாலையின் தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. बंदीगृह का सेवक के हाथों में उसको दया मिला, தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தா पवित्र आत्मा उसके अंदर था, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். स्वप्न का अर्थ बताने का परमेश्वर ने उसको एक अनुग्रह दिया था। ராஜா ஒரு நாள் சொப்பனம் கண்டார். राजा ने एक दिन स्वप्न देखा, ஒரே அர்த்தம் கொண்ட ரெண்டு சொப்பனத்தை கண்டார். एक ही मतलब समझने वाली दो सपना देखा। சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய மக்களை தேடி கண்டுபிடிக்கிறார். स्वप्न कौन समझाने वाला उन लोगों को ढूंढा, ஒருவரும் இல்ல. एक जन भी नहीं है। யோசேப்பு வரவழைக்கப்பட்டார். तब यूसुफ बुलाया गया, யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார். यूसुफ ने स्वप्न का मतलब समझाया। ராஜா சொல்லுகிறார், राजा कहता है தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவனும் இல்லை. परमेश्वर का आत्मा जो पाया हुआ इस व्यक्ति से अलावा और कोई नहीं है। இவனையே அந்த காரியத்துக்காய் நியமிக்க வேண்டும். इसी के लिए इस बातों के लिए नियुक्त करना है। பஞ்சகாலம் பெருகி கொண்டிருக்கிறது. अभी अकाल का समय बढ़ रहा है, 3 வருஷம் பஞ்சம். 3 साल से अकाल है, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்ல. खाने के लिए कोई भोजन नहीं है। ஆனால் யோசேப்பு தான் இருந்த இடத்திலே பெரிய பெரிய பண்டசாலை கட்டி அங்கே தானியங்களை குவித்து வைத்திருக்கிறார். परंतु यूसुफ ने बहुत सारे भंडार को बनाकर धान्यों को जमा किया था। எல்லாரும் பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிறார்கள். सब जन फिरौन के महल की ओर गए, ஆகாரம் வாங்கும்படியாய் போகிறார்கள். भोजन लेने के लिए गए, யோசேப்பின் சகோதரமார்கள் அந்த பசியினால் பட்டினியால் கிடக்கிறார்கள். और यूसुफ के भाई भी भूखे से मर रहे हैं। அந்த யோசேப்பின் தகப்பனார் और यूसुफ का भाई யோசேப்பின் சகோதரமார்களை அங்கு எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறார். और यूसुफ के भाइयों को मिस्र देश में भेजता है। அங்கே ஆகாரம் உண்டு என்று கேள்விப்படுகிறோம். वहाँ भोजन मिल रहा है कर हम सुने हैं। நாம் செத்து போகாதபடிக்கு நீங்கள் போய் ஆகாரம் வாங்கி கொண்டு வாருங்கள். हमें जीवित रहना है, इसीलिए तुम जाकर भोजन लेकर आना। இவர்கள் எல்லாரும் பார்வோனுடைய அரண்மனைக்கு தேடி ये போகிறார்கள். लोग सब फिरौन की महल की ओर आ रहे हैं, ஆகாரம் வாங்கும்படியாய் भोजन लेने के लिए, தானியம் கொள்ளும்படியாய் अन्न लेने के लिए அங்கே கடந்து போகிறார்கள். वहाँ जा रहे हैं। யோசேப்பு பார்க்கிறார், यूसुफ देख रहा है, தன் மூத்த அண்ணமார் 10 பேர் வந்து இருக்கிறாங்க. अभी उसके जो भी सारे बड़े भाई आकर खड़े हैं, இந்த 10 அண்ணமாருக்கு யோசேப்பு அடையாளம் தெரியல. परंतु ये भाइयों को यूसुफ नहीं पहचान पर नहीं आया। யோசேப்பு தன் அண்ணமார் 10 பேரை பார்த்த உடனே அடையாளம் கண்டுகொண்டார். यूसुफ ने जैसे उसको भाई को देखा उसने पहचान लिया। யோசேப்பு நினைத்திருக்கலாம், यूसुफ सोचा होगा இவர்கள் தானே என்னை விற்று போட்டார்கள். ये लोग ही ने मुझे भेजा था, இவர்கள் தானே என்னை அடிமையா விற்று ये போட்டார்கள். लोग ही मुझे दासीन के रूप में मुझे भेजा था। இவர்களால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன். इन लोगों की वजह से मैं आज के दिन कष्ट उठा रही இதுதான் हूँ। நல்ல சமயம். यही अच्छा समय है, அவளுக்கு நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும். मैं उसे बदला का बदला लेना हूँ। அவர்கள் செய்த துரோகத்துக்கு நான் பதில் செய்ய வேண்டும் उन्होंने जो मेरे ऊपर अपराध किया उसका बदला लेना है, என்று அந்த யோசேப்பு நினைக்கவில்லை. ऐसा यूसुफ ने नहीं सोचा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा है, யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், यूसुफ ने अपने भाइयों को देखकर कहता है, நீங்கள் வேவுகாரர்கள், तुम लोग भेद करने आए हो। தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீர்கள். देश जिस जगह पर खुला है इसे तुम्हें देखने के लिए आए हो, நீங்கள் வேவுகாரர்கள். भेद करने आए हो। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்தது. परमेश्वर का आत्मा उसके अंदर था, தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்தபடினா परमेश्वर का आत्मा उसके अंदर था, इसीलिए அவன் தைரியமாய் சொல்லுகிறார். वो बड़े हिया उसे कहता है, ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். परमेश्वर ने उसको ज्ञान दिया है। வேவுகாரர்கள், तुम भेद करने आए हो। சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், भाइयों में के भाई लोग कहते हैं தெய்வ பயம் இல்ல. परमेश्वर का भाई नहीं है। தெய்வ பயம் இல்லாத சகோதரர்கள் जो परमेश्वर का भाई नहीं है, उन भाइयों में தன் கூட பிறந்த சகோதரரை விற்று போட்டார்கள். जो उनके खुद के भाई को उन्होंने बेच दिया, பொறாமையினால் விற்று போட்டார்கள். जलन के द्वारा उसे बेच दिया, ஏனென்றால் தெய்வ பயம் இல்ல. क्योंकि उनके अंदर परमेश्वर का भाई नहीं है। இப்பொழுது யோசேப்புக்கு முன்பாக நின்று अब சொல்லுகிறார்கள், यूसुफ के सामने खड़े रहकर कहते हैं, நாங்கள் வேவுகாரர்கள் அல்ல. हम भेद करने नहीं आए हैं, நாங்கள் 10 பேரும் ஒரு தகப்பன் பிள்ளைகள். हम 10 जन एक ही पिता के बच्चे हैं, நாங்கள் மொத்தம் 12 பேர். हम 12 लोग हैं। ஒருவன் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், एक बेटा हमारे पिताजी के पास है ஒருவன் காணாமற் और போனான். एक भाई गुम गया। எவ்வளவு பொய் சொல்றாங்க பாருங்க. इतना झूठ बोलते हैं। யோசேப்புக்கு முன்னாடி தான் நிக்கறாங்க. यूसुफ के सामने ही खड़े हैं। யோசேப்புக்கு தெரியுது நம்ம அண்ணன் மாதிரி. यूसुफ जानता है कि ये मेरे ही भाई लोग हैं, அவங்க தான் விட்டு போட்டாங்க. उन लोगों ने ही मुझे भेजा है। அவங்க முன்னாடி சொல்லுகிறார்கள், उसके सामने ये बात कहते हैं, ஒருவன் காணாமற் போனான், एक भाई गुम गया, ஒருவன் காணாமற் போனான். एक भाई गुम गया। யோசேப்பு சொல்லுகிறார், यूसुफ कहता है, நீங்கள் உண்மையாகவே வேவு பார்க்க तुम வந்திருக்கிறீர்கள். सच्चाई से ही भेद करने आए हो। நான் சொன்னது உண்மைதான். मैंने जो कहा वो सच्ची है। எவ்வளவு பெரிய பொய் சொல்லுறாங்க. तुम कितना ही झूठ बोलते हैं। யோசேப்பு यूसुफ அவர்களை பார்த்து சொல்லுகிறான், उनको देखकर कहता है, நீங்கள் இங்கே 3 நாள் தங்கி இருக்கணும். तुम यहाँ 3 दिन मेरे साथ रुकना है। அடைச்சு வைக்கிறான். उन्हें बंदीगृह में डालता है, ஆனாலும் மனசு கேட்கல.
तो भी उसका मन नहीं मानता है। இவங்க எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ये लोग तो इधर है, ஏதோ அவங்களுக்கு போஜனம் கிடைக்கிறது. उनको तो भोजन मिलेगा। ஆனா என் தகப்பனார் வயசுந்த தகப்பனார் அங்க பட்டினியா இருக்கிறார். मेरा बुजुर्ग पिताजी वहाँ है, என் கூட பிறந்த தம்பி அங்க பட்டினியா இருக்கிறார். मेरे साथ जन्माया हुआ भाई वहाँ है। அவனுக்கு மனசு கேட்கல. उसका मन नहीं माना। சொன்னா वो कहा, உங்களில் ஒருவனை இங்க விட்டு तुम में से एक जन को मेरे पास रोकर நீங்கள் போய் உங்க அப்பாவுக்கு போய் ஆகாரம் கொடுங்க. तुम जाकर तुम्हारे पिताजी को भोजन दो। பஞ்சத்தினால் வாடி கொண்டிருக்கும் தகப்பனுக்கு நீங்கள் ஆகாரம் கொண்டு போங்க. जो अकाल में जो फंसे हैं उनको तुम जाकर भोजन दो। அவன் நினைத்திருந்தால் அத்தனை பேரை அழித்திருக்க முடியும். अगर वो सोचा हो तो सबको नाश कर सकता था। அவன் நினைத்திருந்தால் அத்தனை பேரை ஜெயிலில் அடைத்து வைத்திருக்க अगर முடியும். वो सोचा हो तो सब लोगों को बंदगरी में वो डाल सकता था। ஆனால் யோசேப்பு சொல்லுகிறார், परंतु यूसुफ कहता है, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். मैं परमेश्वर का भय मानता हूँ। நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். मैं परमेश्वर का भय मानता हूँ। தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமேயானால் अगर परमेश्वर का भय किसी व्यक्ति के अंदर हो तो தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கீழ்ப்படிகிறார்கள். वो आज्ञा पालन करते हैं। அவர்கள் துரோகம் பண்ணின சகோதரர்களை மன்னிக்கிறார். वो जो उसका बदला लेने वाले लोगों भाइयों से उसको क्षमा करता है। வயதான தகப்பனை கனம் பண்ணுகிறார். बुजुर्ग पिताजी का आदर करते हैं। வயதான தகப்பனாருக்கு தானியம் கொடுத்து அனுப்புகிறார். बुजुर्ग पिताजी के लिए वो अन्न बेचता है। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இன்றைக்கு தாயின் தகப்பனையும் தூக்கி ஆசிரமத்தில் கொண்டு போடுகிறார்கள். आज कितने ही लोग हैं अपने माँ और पिता को हॉस्पिटल में लाकर डालते हैं, ஆசிரமத்தில் கொண்டு போடுறாங்க. आश्रम में जाके डालते हैं। தாயின் தகப்பன் வயதான போது அவளை கவனிக்கிற கால் இல்லை. उन माता पिता का जब बुजुर्ग हो जाते तो उनको संभालने के लिए वो नहीं देखते हैं। தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த யோசேப்புக்குள்ள இருந்தது. परमेश्वर का भय मानना ये यूसुफ के अंदर था। தேவனுடைய பிள்ளைகள் अनेक சம்பவங்களை விளக்க முடியும். हम बहुत सारे घटना इससे हम देख सकते हैं। ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். सिर्फ हम एक बात को जान ले, நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தால் अगर तुम परमेश्वर का भय मानने वाले हो तो கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். परमेश्वर अपना चेहरा का ज्योति तुम पर प्रकाशित करेगा கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்குவார். और अपने मुंह की ज्योति को तुम पर प्रसन्नता करेगा। உங்கள் மேல் கிருபையின் சமாதானத்தை तुम्हें கட்டளையிடுவார். अनुग्रह और शांति देगा। உங்களுக்கு ஆரோக்கியமான சரீரத்தை தருவார். तुम्हें आरोग्यता भरा हुआ शरीर देगा। நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். बछड़ों के समान बढ़ोगे। இவ்விதமான எல்லா ஆசீர்வாதங்களையும் இங்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் अगर ये सब आशीर्वाद हमें पा लेना है तो கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். सिर्फ परमेश्वर एक का भय मानो। கர்த்தர் ஒருவருக்கே பயப்படுங்கள். सिर्फ परमेश्वर एक का भय मानो। இன்னைக்கு अनेक மனுஷனுக்கு பயப்படுகிறார்கள். आज बहुत लोग मनुष्य से डरते हैं। மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். अगर मनुष्य का भय मानेंगे तो जाल में फंस जाएंगे। தேவனுக்கு பயப்படுங்கள். तुम परमेश्वर का भय मानो। அதனால தான் பேதுரு சொன்னார், इसलिए पतरस ने कहा, நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் மனுஷனுக்கு கீழ்ப்படிவது நியாயமா இருக்குமோ என்றார். क्या परमेश्वर का भय मानना या मनुष्य का भय मानना क्या न्याय होगा? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுங்கள். हम परमेश्वर का भय मानना है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा। எல்லாரும் முழங்கால் हम படியிடுங்க. सब घुटने में आएंगे। எல்லாரும் முழங்கால் हम सब படியிடுங்க. घुटने में आएंगे। ஹalleluya. हालेलुया। தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள परमेश्वर உண்டாகட்டும். का भय हमारे अंदर होना है। சாதாரண விசுவாசிகளாய் அல்ல, सिर्फ साधारण एक विश्वासी के अनुसार नहीं, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து போகிற விசுவாசிகளாய் அல்ல, सिर्फ परमेश्वर के सम्मुख पर आना जाना नहीं। தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள உண்டாகணும். परमेश्वर का भय हमारे अंदर होना है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்க வேண்டும். परमेश्वर का आशीर्वाद तुम्हारे अंदर होना है। எத்தனையோ வருஷமாய் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்தாலே इतने ही साल भर अगर हम परमेश्वर की उपस्थिति में आए तो भी இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுகிறார்கள். अगर आज भी परमेश्वर का आशीर्वाद पाए बिना रहते हैं, காரணம் என்ன? इसका कारण क्या है? தெய்வ பயம் இல்ல, परमेश्वर का भय नहीं है। வாழ்க்கையில விருத்தி இல்ல, जीवन में कोई बढ़ोतरी नहीं है। வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, जीवन में कोई भी उन्नति नहीं है। கஷ்டத்தின் மேல் கஷ்டம், सिर्फ तकलीफ के ऊपर तकलीफ, வறுமையின் மேல் வறுமை. कंगाल के ऊपर कंगाल। காரணம் என்ன? इसका कारण क्या है? தெய்வ பயம் உள்ள இல்ல. परमेश्वर का भय अंदर नहीं है। தேவ பயம் உள்ள இருக்குமேயானால் अगर परमेश्वर का भय हमारे भीतर हो तो கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகி और तुम्हारे जीवन में परमेश्वर का आशीर्वाद होगा। கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हारे रोटी और पानी को आशीर्वाद करेगा। வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். सारे बीमारियों को तुमसे दूर करेगा ஆரோக்கியமான சரீரத்தை और தருவார். आरोग्यता भरा हुआ शरीर तुम्हें देगा। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல और வளருவீர்கள். तुम बछड़ों के समान आगे बढ़ोगे। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்துவேன். ताली बजाकर परमेश्वर की नाम की महिमा करेंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya. glory மக்கு நன்றி நன்றி நன்றி. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டாகட்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற
மாற்றுவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. எல்லாரும் கர்த்தரை பார்த்து கேப்பே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். यहोवा आपका भय मुझ में होने दो, உமக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே உண்டாக வேண்டும். आपका भय मानना मुझ में होने दो, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, मनुष्य का भय नहीं, உமக்கு பயப்பட வேண்டும். आपका भय मानना है, உமக்கு பயப்பட வேண்டும். आपका भय मानना है। ஆண்டவரே நீர் தேவன், प्रभु जी आप प्रभु நீ हो, கர்த்தர். आप ही यहोवा हो, உமக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே உண்டாக. आपका भय मुझ में होने के लिए ஆண்டவரே நான் தியானித்த ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டும். मैंने ध्यान किया हुआ हर एक वचन को आज्ञा पालन करूँ। எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிகிறோமோ जिस रीति से मैं आज्ञा पालन करता हूँ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். उस रीति से परमेश्वर हमारे प्रति गवाही देगा। நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். तुम यहोवा का भय मानते हो। கர்த்தர் நம்மை பார்த்து நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சாட்சி சொல்ல வேண்டுமா? यदि क्या परमेश्वर आपको देखकर गवाही देना है कि तुम यहोवा का भय मानते हो? ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டுமா? क्या आपके प्रति यहोवा गवाही देना है? உங்கள் மனசாட்சி கொடுக்கிற சாட்சி அல்ல, आपका विवेक देने वाली गवाही नहीं, மனுஷர்கள் உங்களை குறித்து கொடுக்கிற சாட்சி அல்ல, कोई इंसान आपके बारे में देने वाली गवाही नहीं, கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். यहोवा आपके प्रति गवाही देना है। இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग कहते हैं என் மனசாட்சிக்கு சரியா நான் நடக்கிறேன், मैं अपना विवेक के लिए सही என் हूँ, மனசாட்சிக்கு தப்பு என்று தெரியவில்லை. मेरा विवेक में कोई गलती नहीं है, மனசாட்சிக்கு பிரியமாய் நடக்கிறார்கள். मैं विवेक के लिए सही हूँ। சில மனுஷர்கள் அவர்களுக்கு சார்ந்தவர்களாய் இருப்பார்கள். कुछ लोग उसके साथ देने वाले होते हैं, அவர்களுக்கு சார்ந்த மனுஷர்கள் उनके साथ रहने वाले लोग அவர்களுக்கு பயந்து நடப்பார்கள். उनसे डर के चलते हैं அவர்களுக்கு சார்ந்தவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். और उनके साथ रहने वाले गवाही देंगे। நீ உத்தமமாய் நடக்கிறாய், तू अच्छा सही रास्ता चलता है, நீ செய்வது நியாயம். तू जो भी करता है सब सही करता உங்கள் है। மீது பட்சமாய் இருக்கிற மனுஷர்கள் சொல்வார்கள் நீ செய்வது நியாயம். तेरे पक्ष में रहने वाले लोग कहेंगे कि तुम सही हो, ஆனால் மனுஷர்கள் அல்ல, लेकिन इंसान नहीं, மனசாட்சி அல்ல, विवेक नहीं। கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். यहोवा परमेश्वर तेरे बारे में गवाही देना है। நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், तुम यहोवा का भय मानते हो, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், तुम यहोवा का भय मानते हो, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்கிறது. यहोवा का भय तुम्हारे अंदर है। இதை நான் பார்த்தேன், इसे मैंने देखा இதை है, நான் கண்டபடினாலே इसे मैंने देखा है, इसलिए நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். मैं तुझे आशीष करूंगा करके यहोवा कहना है। ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, தெய்வகுமாரனே உமக்கு நன்றி. ஹalleluya. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஐயா. தெய்வ பயம் உண்டாகட்டும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, மனசாட்சிக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ அல்ல, தேவனுக்கு பயப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி நாதா. glory மே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே நீர் உதவி செய்யாத பட்சத்தில் ஆண்டவரே ஒருவரால் கீழ்ப்படிய முடியாது. பரிசுத்த ஆவியார் துணை செய்யாத பட்சத்தில் ஒருவரால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது ஐயா. தேவனுடைய ஆவியினால் கர்த்தரை ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. தேவ ஆவியினால் கர்த்தரை நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய ஆவியார் வாசம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தரின் அனுக்கிரகம் செய்வீராக நாதா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாதா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ग्लोरी धन्यवाद प्रभु, धन्यवाद எல்லாரும் प्रभु, எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे, எல்லாரும் எழுந்து நிற்போம். सब खड़े हो जाएंगे, நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஆராதனை ஆரம்பம் முதல் आराधना की शुरुआत से लेकर இந்த நிமிஷம் வரலையும் பரலோகத்தின் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினபடினால अब तक स्वर्गीय परमेश्वर हमारे संग रहकर हमारी अगुवाई किया, इसलिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். यहोवा का भय मानने वालों के ऊपर सूर्य का उदय होगा, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாயிருக்கு. आपको अच्छी आरोग्यता मिलेगी நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல வளர்ப்பீர்கள். और पाले हुए बछड़ों के समान कूदोगे फिदोगे। கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், इसे विश्वास करके मान लिए हुए परमेश्वर के लोग, வாரந்தோறும் தேவ சமூகத்தை ஆராதனைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள், जो भी परमेश्वर की आराधना में आने वाले लोग நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर का आशीर्वाद को पा लेना है तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு உண்டாகும். यहोवा का भय मानना आपके अंदर होने दो। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பது வேதத்திலிருந்து நாம் தியானித்தோம். यहोवा का भय मानना क्या होता है उसे हमने ध्यान किया। இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடைபிடித்து ये सारी बातें हम अपने जीवन में अपनाते हुए கர்த்தர் நம்மை பார்த்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்கிறது என்று
என்று சாட்சி கொடுக்கும்படி परमेश्वर हमें देखकर गवाही दे कि तू यहोवा का भय मानता है। தெய்வ பயம் நமக்குள்ள உண்டாக यहोवा का भय मानना हर के अंदर होने के लिए, கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। அதன் மூலமாய் உண்டாகிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க उसके द्वारा होने वाले सभी आशीर्वादों को पाने के लिए, கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக परमेश्वर अनुग्रह करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। அவருடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर के लोगों ने दिए हुए दान को परमेश्वर स्वीकार लेने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கிருபையாய் கர்த்தர் தந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर अनुग्रह रूप से दिया हुआ आपकी सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। சமூகத்திலே கூடி வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் आपके ஆசீர்வதிங்க. सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु आशीष कीजिए। இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று மற்றவர்கள் சாட்சி கொடுக்கணும். ये यहोवा का भय मानने वाले हैं, इसे हर एक कोई गवाही दे प्रभु। இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று கர்த்தர் நீர் சாட்சி கொடுக்கணும். ये यहोवा का भय मानते हैं, ये यहोवा आप गवाही देना है प्रभु जी। சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து गवाही पाया हुआ जीवन बिताने के लिए, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள आपके आशीर्वाद को पा लेने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. प्रभु जी आप हर एक को अनुग्रह कीजिए। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் எல்லாம் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பல மடங்கா திருப்பி கொடு. आपके बच्चों ने दिए हुए हर एक के दान को परमेश्वर ग्रहण करके आशीष करके उनको पलटा कर दीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் उद्धार ஜெபிக்கிறோம் करता பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो कुछ என் मुझ முழுமே में इसके பரிசுத்த पवित्र नाम को நாமத்தை धन्य- ஸ்தோத்திரி. हे मेरे என் मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य- ஸ்தோத்திரி. इसके किसी கர்த்தர் செய்த उपकार को சகல नहीं உபகாரங்களையும் भूलना। மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा पिता परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे।